இந்த பதிலை நான் சபையார் இடத்துல என்ன பண்ணிடுறேன். அப்படி 26லையும் கண்டினியூ ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாங்க? 26லையும் கண்டினியூ ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் தெரியுங்களா? தேங்க்யூ காடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், கண்ணி பண்ண வேண்டியது தான். எது வரைக்கும் தேவன் எனக்கு எப்போ ரிலீஃப் கொடுக்குறாரோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம், கண்ணி பண்ண. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பொறுமையுடன், எப்படிங்க, பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். மனிதனால் முடியாத ஒரு காரியம் என்ன காரியம் தெரியுங்களா? பொறுமை தான். சரிங்களா? உங்களுக்கு பொறுமை இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்துட்டு என்ன ஆகுதுன்னா டென்ஷன் ஆயிரும். யார் எனக்கா பொறுமை இல்லை அப்படிம்பாங்க. இந்த பொறுமை கோவங்கிறது ஒரு ஒன்றான விஷயம். சரிங்களா? நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறீங்கன்னு சொன்னா உடனே என்ன யாரை பார்த்து கோவப்படுறீங்க அப்படிம்பாங்க. பாரு, அதே மாதிரி ஏன் பொறுமை ஒருத்தர் இளமதாக தான் படன்னு என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? வார்த்தைகள் அதிகமாக வரும், அதிகமான தவறுகள் செய்வோம். உண்மையான சொல்ல அதிகமான தவறுகள் செய்வோம். பொறுமையிலேருந்து என்ன பண்ணிடுவோம், போயிடும். அதான் தான் முன்னாடி சொன்ன, கேப்டனை பார்த்துக்குங்க. என்ன பண்ணுங்க, கேப்டன் என்ன பண்ணிங்க பார்த்துக்குங்க. ரைட் சைடும் பிரச்சனை வரும், லெஃப்ட் சைடும் பிரச்சனை வரும், முன்னாடி பிரச்சனை வரும், பின்னாடி பிரச்சனை. கேப்டனை பார்த்துங்க. பார்த்துட்டு கேப்டன் பிதாவாகி தேவன் எப்போ நமக்கு ரிலீஃப் கொடுக்குறாரோ அது வரைக்கும் என்ன பண்ணலாங்க, பொறுமையாக நம்ம வந்து இருப்போம். உண்மையாலே பொறுமையாக இருந்தால் நம்ம பல விஷயத்தில் என்ன பண்ணிடலாம் தெரியுங்களா, ஜெயிச்சிடலாம். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒரு பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிலும், எப்படிங்க, மனசை என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, அடக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியுதுன்னு வச்சுக்கிங்களேன், யாருக்குமே ஒரு விஷயம் தெரில, அந்த விஷயம் என்ன ஆச்சுங்க, ஃபஸ்ட்டு நமக்கு தான் தெரியுது. என்ன பண்ணுவோம் அந்த விஷயத்த, அந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, பட்டன்னு அடிக்கும். எப்படி இதை வந்து ஒரு 150 பேர்த்துக்காச்சும் சொல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொல்கிறேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொறுமைங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, ஒரு வேளை பிரதர் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கிறேன் பிரதர், எல்லாத்துக்கும் என்னதுங்க, பொறுமையாகவே இருக்கிறேன், என்ன ரிவார்டு கிடைக்கும்? எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கிறேன், என்ன ரிவார்டு? 10 வருஷமாக பொறுமையாக இருக்கிறேன், 10 வருஷம் நான் படாத கஷ்டமா, 10 வருஷம் என்னை பாடாப்படுத்துகிறாங்க, 10 வருஷம் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு இது பொறுமையை வந்து எல்லாம் மீறி வரை காட்டிட்டோம். வாட் இஸ் ரிவார்டு? என்ன ரிவார்டு, என்ன நமக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது சகோதரர் அதையும் எழுதுட்டார். பொறுமையாக காத்திருப்பதின் வெகுமதி. பெரிய கிஃப்ட் கிடைக்கும் போல் இருக்கு. என்னன்னு படிச்சிருவோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் முதல், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏதா புரிஞ்சுங்களா? அவரே காரியத்தை வாய்க்க. அப்போ எனக்கு என்னோட வழி யாருக்கு ஒப்ப வச்சுட்டேன், கர்த்தருக்கு ஒப்ப வச்சுட்டேன். அவர் அந்த வழியில நடத்துற வரைக்கும் நம்ம என்னவா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். சரிங்களா? பொறுமையா இருக்கணும். அடுத்தது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஒருவேளை நாம் செய்த காரியம் யார்னாலையும் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால், நல்லா புரிஞ்சுங்க, நான் செய்த நீதி யார்னாலையும் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் உடனே என்ன பண்ணக்கூடாது, என்னை நிராகரிச்சுட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க, அப்படி இப்படின்னு குதிக்காம பொறுமையாக இருந்தோம்னா தேவன் என்ன பண்ணுவார், உன் நியாயத்தை பட்ட பகலை போல என்ன பண்ணுவாருங்க, விளங்க போல. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதான் சொல்றேன், நம்மளை நிராகரிக்கிறது யாருமே கிடையாது. நம்மளை நிராகரிக்கிறது 2 பேர் தான். ஆனால் அவங்க 2 பேருமே நிராகரிக்க மாட்டாங்க. யாருங்க? பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இல்லையே என்னை எல்லாருமே நிராகரிக்கிறாங்க, டோன்ட் கேர். உண்மைதாங்க. என்னதுங்க, டோன்ட் கேர். சண்டே கூட சப்ஜெக்ட் பார்த்தா நம்ம யாருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நம்மளோட வேலை என்ன, தேவனுக்கு பிடிச்ச மாதிரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வாழ்வது தான். இதுதான் என் குடும்பம், என் குடும்பத்தில் தான் நான் இருப்பேன். சரிங்களா? என் குடும்பத்தில் தான் நான் பேசுங்க, பேசாமல் போங்க, என்னமோ பண்ணேன். நான் என்னோட மகிழ்ச்சியை நான் எல்லாத்துக்கும் காட்டுவேன், என்னோட அன்பை நான் எல்லாத்துக்கும் காட்டுவேன். அவ்வளோதான். மீது அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்குவாங்க, பார்த்துக்குவாங்க. அப்போ என்னாகும், பட்ட பகலை போல என்ன பண்ணுவாருங்க, விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. பாருங்க, கர்த்தரை நோக்கி ரொம்ப முக்கியமான விஷயம்.
அன்பான சகோதரரை கவனித்து கொள்ளலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு தான் எவ்வளோ ஒரு டச்சிங்கான ஒரு வசனம் தெரியுங்களா? கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. வாசிங்க. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. பாத்தீங்களா? என்னன்னா அவருக்கு மட்டும் அது நடந்துகிட்டே இருக்கு. என்னதுங்க? அவர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறார், அவருக்கு மட்டும் அது நடந்துட்டே இருக்கு. அவருக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, அவர் எல்லா காரியத்திலும் ஜெயம் படுறார். எனக்கு எதுவுமே இல்லை, நான் இந்த சபையில் தான் இருக்கிறேன், நான் இந்த குடும்பத்தில் தான் இருக்கிறேன், இல்லை வேலை செய்கிற இடத்துல நான் இந்த வேலையை தான் செய்கிறேன், நானும் அவரும் ஒன்று தான். தேவன் சொல்கிறார், காரிய சித்திய உள்ளவன் மேலும் தீவன், 2 பேரும் தான். நீ என்ன பண்ணாத, எரிச்சல் ஆகாத. ஒருத்தர் தீமை செய்கிறார்னு பார்த்துட்டு நாம் எரிச்சல் ஆளானாலும் சத்தியத்துட்டு வெளியே போயிடுவோம், தேவனை விட்டு வெளியே போயிடுவோம். அவருக்கு மட்டுமே நடக்குது, எனக்கு இது நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதை பார்த்து எரிச்சல் அடைஞ்சு நம்ம ஒரு வேற ரூட்டை தேர்ந்தெடுத்து போயிட்டேன்னு வச்சுங்க, அந்த ரூட் அப்படியே போய் காணாமல் போயிடுவோம். நோ, அப்போ என்ன பண்ணோன்னு பேசாமல் என்ன பண்ணிடலாம். என்ன ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா? அப்படின்னா என்னன்னா, நமக்கு முன்னாடி ஒருத்தர் நன்மை நடக்குதா, ஏன் நன்மை நடக்குன்னு சொல்லி பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எல்லாமே கிடைக்குதா, நீ எல்லாமே உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்குதா, வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒருத்தர் நமக்கு ஆப்போசிட்டாகவே பண்ணிட்டு இருக்கிறாங்களா, சரி பண்ணிட்டு போங்க. ஒருத்தர் தீமை செஞ்சுன்னா பண்ணிட்டு போங்க, எதாலும் பண்ணிட்டு போங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது யாரால வாழ முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். அதான் சொல்கிறேன், இட்ஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் சாரோ. கஷ்டம். ஏசு கிறிஸ்து யாராச்சும் மேலே பொறாமப்பட்டிருக்காரா? யாராச்சும் மேலே பொறாமை அவர் அடைஞ்சிருக்காரா? யார் மேலே அவர் என்ன பண்ணலைங்க, பொறாமை இல்லை. ஒரு தடவை யோவான் கேட்குறாரு, உங்கள் நாமத்தை தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு, இப்போ ஏதாச்சும் பண்ணுங்களே அப்படிங்கிறாரு. புரிஞ்சுங்களா? உங்கள் நாமம் தெரியாதவங்க உங்கள் நாமத்தை வச்சு பல அற்புதங்கள் பண்ணுறாங்க, ஏதாச்சும் சொல்லுங்க பண்ணுங்க, இல்லை எங்களுக்காச்சும் பவர் கொடுங்க, நாங்கள் போய் என்ன பண்ணிட்டு வரோம், ஏதாச்சும் பண்ணுறோம். ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ கொஞ்சம் கம்மன் இரு அப்படின்ட்டார். நம்மளாக இருந்து என்ன பண்ணியிருப்போம், 2 அடையை போட்டு எப்படி நீ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்தை முடிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். கம்மன்ட்டார். அவ்வளோதான். நம்ம யார் மேலேயும் எரிச்சலும் அடைய வேண்டாம், யார் மேலேயும் பொறாமையும் பட வேண்டாம். தேவன் பார்த்துக்குவார், எல்லாமே தேவன் என்ன பண்ணிக்குவாருங்க. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. அப்போ சோதனை வரும்போது என்ன செய்ய வேண்டும்? 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், சோதனை வரும்பொழுது என்னக்கூடாதுங்க, தடுமாறக்கூடாது. தெரியுங்களா? ஒருத்தர் சோதனை இல்லாத போது நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பொதுவாகவே ஒருத்தர் சோதனை வரலன்னு வச்சுக்கலேன், நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்படி பண்ணியிருக்கலாமில்ல, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி பண்ணியிருக்கலாமில்ல, அப்படி வந்தால் அப்படி பண்ணியிருக்கலாமன்ட்டு. ஆனால் அட்வைஸ் கொடுக்குறவங்களுக்கு சின்ன சோதனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பொத்துன்னு விழுந்துருவாங்க. அப்புறம் அவர் வலை வீசி தேடணும், காணாமல் போனவர் எங்கே அப்படின்னு, இப்படி அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்னா அப்புறம் அட்வைஸ் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா, எதுவும் பண்ண வேண்டாம், தேவன் பார்த்துக்குவார். தேவன் கொடுக்குற சோதனையாக இருந்தால் நம்மளா சோதனை போய் மாட்டிக்கூடாது. சரிங்களா? நம்மளாம் 50 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு அப்புறம் போய் கனரா பேங்க்கில் போய் மாட்டிக்கூடாது. முடியல கழுத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு, கழுத்து தான் பிடிப்பான். 50 லட்சம் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவான், கழுத்து தான் பிடிப்பான். அந்த சோதனையை பற்றி இங்கே பேசவே இல்லை. சோதனை வரும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது தேவன் டெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணக்கூடாது, தடுமாறக்கூடாது. பொதுவாகவே சகோதரர்கள் சப்ஜெக்ட் சொல்வது உண்டு, நானும் சொல்லியிருக்கிறேன், நான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மனுஷனுக்கு சோதனை ஒரு வேத மாணவனுக்கு சோதனை வந்துச்சுன்னா எடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவா இருக்குது தெரியுங்களா? கூடுகையை அதிகப்படுத்தணும். என்னங்க? கூடுகையை அதிகப்படுத்தணும். சோதனை வந்துருச்சுன்னா சகோதர சகோதரி என்ன பண்ணணுங்க, நல்ல உண்மையான அன்பை காட்டணும். முன்னாடி இருக்கிற வளர்ச்சியை காட்டிலும் இந்த சோதனையப்போ என்ன பண்ணணுங்க, நல்லா வளர்ச்சியை காட்டணும். ஆனால் பொதுவாக மாமிஸ் என்ன பண்ணணும் தெரியுங்களா? சோதனை வந்துருச்சுன்னா ஒவ்வொன்றா கட் பண்ணும். இங்கே அப்படி முதல்ல கூடையை கட் பண்ணும், அப்புறம் பேசுகிறத கட் பண்ணும், அதுக்கப்புறம் ஊற வைக்கிறது கட் பண்ணும், அப்புறம் ஏதோ பாவம் அவங்களுக்கு மட்டும்தான் ஏதோ சோதனை வந்த மாதிரி அப்படியே போயிடும், அப்படியே கட் பண்ணும். கரெக்டு தானே? இப்போது நமக்கு நோய் வருதுன்னு வச்சுங்களேன், சீரியஸ் எமர்ஜென்சி என்ன பண்ணுவோம்,
இல்லை நான் சொல்கிறேன், ஒன்றுக்கு நமக்கு ஒரு சீரியஸ் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, என்ன பண்ணுவோம்? நேராக எங்கே போவாங்க? ஹாஸ்பிட்டல் போவோம், எமர்ஜென்சி போவோம். நேராக ஹாஸ்பிட்டல் போகாமல், ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது நான் ஹாஸ்பிட்டல் போகாமல் நான் பாட்டி வைத்தியை தான் பார்ப்பேன் அப்படின்னா என்ன ஆகும்? பாட்டி வைத்தியம் அது என்னன்னு கேட்குறதுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போது நமக்கு சோதனை வரும்போது ஆவிக்குரிய விஷயத்துலேயோ மாம்சத்துலேயோ என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை வந்துருச்சு, டிசீஸ் வந்துருச்சு. உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரதர்ஸுக்கு ஃபோன் பண்ணணும், அலுவல் கூட்டத்துக்கு வந்துடணும். பிரதர், இந்த வாரத்துக்கு ஏன் பிரதர் 2 நாள் கூடி வச்சுருக்கிறீங்க? என்ன பண்ணுங்க? 5 நாள் என்ன பண்ணுங்க? கூடுகை வைக்கணும். இல்லை அப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன். எதுக்காகனா சத்திய வார்த்தைகளை கேட்பதற்காக. சோதனை என்ன பண்ணக்கூடாதுங்க? தடமாறக்கூடாது. ஏன் இந்த சகோதரர் இந்த பாயிண்ட் எழுதுறாருன்னா, சோதனையில் நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க? தடுமாறுறாங்க. தெரியுங்களா? அப்போ தெரிஞ்சிடும். அதான் நல்ல விஷயம் நல்லா இருக்கும் போது நிறைய அட்வைஸ் கொடுக்கறது, சோதனை கொடுக்கும் போது அப்படியே டவுன்ஃபால் ஆயிடுவாங்க. மற்றவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ். அப்போ நல்லா இருக்கும் போது அட்வைஸ் கொடுத்தது என்ன ஆயிரும்? இதாயிரும். ஒருத்தர் சொல்கிறார், எல்லாத்தையும் இழந்தாலும், நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் இழந்தாலும் இந்த அன்பை நான் இழக்க மாட்டேன்னு ஒருத்தர் நல்லா இருக்கும்போது சொல்கிறார். சடனாக ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாத்தையும் இழக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டார், அவர் சொன்ன மாதிரியே இழந்துட்டார். ஆனால் அது சொன்ன மாதிரியே அந்த அன்பை அவர் என்ன பண்ணலைங்க? இழக்கவில்லை. அந்த சத்தியத்தின் உற்சாகத்தை அவர் இழக்கவில்லை. அப்படின்னா அவர் மேலே நமக்கு மரியாதை கூடுமா கூடாதுங்களா? எத்தனை கூடுமா கூடாதுங்களா? அவருக்கு வசதியை பார்க்கல, பொருளாதாரத்தை பார்க்கல, நல்ல சட்டை போட்டிருக்காரா கிழிஞ்ச சட்டை போட்டிருக்காரான்னு பார்க்கல, ஷூ போட்டிருக்காரா சரு போட்டிருக்கான்னு பார்க்கல, கேரக்டர் ட்ரூத்தில் அவ்வளோ மரியாதை கூடும். சரிங்களா? சோதனை வரும்போது என்ன பண்ணக்கூடாதுங்க? தட்டு மாறவே கூடாது, அப்படியே உறுதியாக நிற்க வேண்டும். அடுத்த விஷயம் வாசிங்க. ஜெபத்திற்கு பதில் தாமதமாகும் போது பிதா மறந்து விட்டார் என்று எண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணி பார்க்கறது. ஜபத்துக்கு என்னது இல்லை, ஒரு பதிலும் தேவன் என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்கறது இல்லை. அப்போ மனசுக்குள்ள என்ன வச்சு? அவ்வளோதான். தேவன் என்ன பண்ணிட்டார்? எங்களையா தேவனை முடிச்சிட்டார், தேவன் எங்களை தண்டிச்சிட்டார், தேவன் எங்களை கைவிட்டு விட்டார். தேவன் எது கைவிடுவோன்னு? தேவன்லாம் கைவிடுன்னு நினச்சிருந்தா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கே அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க? அனுப்பிச்சிருக்க மாட்டார். அப்போ தாமதம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம உணர்த்துகிறார், நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதையே கேட்கறதில்ல. கேட்டுட்டோம்னா ஜபத்தை தேவன் என்ன பண்ணுவாருங்க? நிச்சயமாக கேட்பார். 3வது, சோதனையின் பொழுது நாம் ஆவிக்குரிய கனியில் வளர வேண்டும். ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோதனை வரும்போது எது வளர வேண்டுமாமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கிறோமா? சோதனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ஆவிக்குரிய கனிகள் ஒன்று கூட என்ன இருக்காதுங்க. இருக்கிற கனியும் பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும், புஷ்ஷுன்னு போயிடும். இங்கிலீஷில் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க. இதுதான் துக்கத்தின் ஆழத்தில் போயிடுறது. இது கூட, அதாவது சோதனை வரும்போது கூட தடுமாறாமல் இருக்கிறது சமாளிச்சிடலாம். சரி, தேவன் எங்களை கேட்க மாட்டேங்கிறாரு, ஜபத்துக்கு தாமத கூட சமாளிச்சிடலாம். ஆனால் ஆவிக்குரிய கனிகள் என்ன இருக்கு தெரியுங்களா? அப்படியே என்ன இருங்க, அப்படியே போயிடும். சரிங்களா? ஆவிக்குரிய கனிகள் நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையான்னு பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம் தெரியுங்களா? கண்டுபிடிச்சிடலாம். வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். சரிங்களா? சாத்தான் பல பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்டுருப்பார். ஆஃபீஸ் போனால் பிரச்சனையாக இருக்கும், பிஸ்னஸில் பிரச்சனையாக இருக்கும், எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் சத்தியத்தில் மட்டும் உறுதியாக இருந்தேன்னு வச்சுங்களேன், அவரை பார்க்கின்ற பொழுது, அவங்களை பார்க்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, அவர்கள் செய்கின்ற ஒரு சின்ன காரியம், அவர் பேசுகின்ற ஒரு சிறிய வார்த்தை, அவர்கள் கூறுகின்ற ஒரு சின்ன வசனம் பைபிளில் இருந்து கொடுக்கும் போது அந்த மகிழ்ச்சி, அந்த கனிகள் முகத்திலே பார்க்கலாம். சரிங்களா? ஆவிக்குரிய கனிகள் எப்போ லாஸ் ஆகும்னா, சோதனை வருகின்ற பொழுது. ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் குழந்தைங்க ஒன்று கேட்குறாங்க, வாங்கி கொடுக்குறோம். வாங்கி கொடுத்தோன்னே குழந்தைக்கு எப்படி இருக்கும்? என்ன இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மம்மி கூப்பிடும், டேடி கூப்பிடும், அது வரும், கட்டி பிடிக்கும், முத்தம் கொடுக்கும்,
அப்புறம் இதை ஸ்வீட் மம்மிங்கும் ஸ்வீட் டேடிங்கும் ஏதோ நினச்சிங்க ஏதோ நடக்கும்னு வச்சுங்களேன், எல்லாமே நடக்கும். இப்போ அந்த குழந்தைக்கு எதுவும் கிடைக்கல, என்ன பண்ணும்? அது சோகமாக இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதில் கூப்பிட்டு போய் குழந்தைங்க வா, நீ சோகமாக இருக்கிறியா இல்லையா இருக்கீங்கன்னு குழந்தை டென்ஷனாக இருக்குது, இதுவும் கூட கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, ஒரு சின்ன விஷயங்கள் தான் அது அப்படியே ஹேபிட்டாக மாறி தெரியுங்களா, லைஃப் எண்டு வரைக்கும் வரும். லைஃபு எண்டு வரைக்கும் வரும் அது. அப்போது எப்படி இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, சோதனை எல்லாத்துக்கும் வருங்க. ஆனால் ஆவிக்குரிய கனிகள் என்ன பண்ணுவானுங்க, நம்ம அப்போ தான் நம்ம காட்ட வேண்டும். சரிங்களா, அப்போ தான் காட்ட வேண்டும். ஒரு கஷ்டத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு குடும்ப கஷ்டத்தில் ஒரு தகப்பன் அந்த குடும்பத்தை நிர்வகித்து உழைச்சி அந்த குடும்பத்தை நடத்துகின்ற பொழுது தான் அது அந்த தகப்பனுக்குரிய பொறுப்பு செய்கின்ற பொழுது தான் மரியாதை. சரிங்களா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு டிபேட் வரக்கூடாது. ஒரு டிபேட் வரும்போது ரெண்டு பேரில் நான் விட்டு கொடுக்குறேன் நீ விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் ஒரு மகிழ்ச்சி. சரிங்களா, நமக்கு ஒரு தேவன் ஒரு சோதனை கொடுக்கும் போது, தேவனே நான் எப்படியாயினும் நான் உமக்குள்ளாக தான் இருப்பேன், நாவிக்குரிய கனிகள் காட்டும் போது அதுதாங்க கிறிஸ்துவம். அதை தவிர நம்ம எது செய்தாலும் என்னது இல்லைங்க, கிறிஸ்துவமே கிடையாது. சில நேரத்தில் டஃப்பு தான், அந்த சோகத்திலிருந்து துன்பத்திலிருந்து வெளியே வர்றது டஃப்பு தான். பேசுகிறது ஈஸி, ஆனால் டஃப்பு தான், டஃப்பான ஜாபு தான், அது இல்லைன்னு சொல்ல. அப்போ ஒருத்தர் அந்த ஒரு சோதனைகள் இருக்கும் போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒருத்தர் சோதனை இருக்கான்னா சும்மா அவர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, டெஸ்ட் வச்சுட்டே கூட இங்கே வாங்க அப்படின்னு டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. சில நேரங்கள் என்ன பண்ணிடலாம்னா விட்டுறலாம், அதுக்காக கைவிட்டான்னு அர்த்தம் இல்லை. அவர் மீண்டும் என்ன பண்ணுவாருங்க, திரும்பி வருவார் என்பதை பார்க்கணும். அப்போ சோதனையில் என்ன பண்ணுவானுங்க, இந்த காரியங்களை நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டும். அது இப்போ செய்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டுமாமா, சகோதரர் அழகாக எழுதுறார், என்ன நினைக்க வேண்டுமா என்றால், நமது தலைமுடியை எண்ணுகிறவர் எழுதுங்க, தலைமுடியை. புரிஞ்சுங்களா, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நம்ம தேவனிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தலைமுடியை எண்ணுகிறவர் தனது பலவீனமான மற்றும் தாழ்மையான குழந்தையின் துன்பங்கள் மற்றும் தேவைகளுக்கு ஒருபோதும் அலட்சியமாக இருக்க மாட்டார். அப்ப என்ன சொல்றார், தேவனுடைய குழந்தைகள் நாம. அதனாலதான் அந்த பெற்றோர் குழந்தை எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். அப்பா ஒரு குழந்தை கஷ்டப்படுறதை யார் பார்த்துட்டு இருப்பா, அப்பா பார்த்துட்டு இருக்கிறார். விட்டுருவாரா துக்கத்தோட இருக்கிறதுக்கு? இயேசு கிறிஸ்துவே என்ன சொன்னார், ஒரு அழகான ஒரு வசனம் சொன்னார், எனக்கு டக்குன்னு அந்த கோர்வையா வரல. குழந்தை மீன் கேட்டா அப்பத்தை கேட்டா என்ன பண்ணுவாங்க, அப்ப என்ன கேட்குறோமோ அது என்ன பண்ணுவாருங்க, தேவன் நிச்சயமாக கொடுப்பார். எங்க பூமியில் இருக்கிற ஒரு தகப்பனே தன் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் தெரிஞ்சு செய்கின்ற பொழுது, பரலோக தேவன் நம்ம துயரப்படுறதே அவர் பார்க்க மாட்டாரா, நம்ம கஷ்டப்படுறதை அவர் பார்க்க மாட்டாரா? கட்டாயமா என்ன பண்ணுவாருங்க, பார்ப்பார். அது விசுவாசம். எனக்கு நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாருங்க, பார்ப்பார். வாசிங்க. ஓ இத்தகைய அன்பான நிலைத்திருக்கும் கவனிப்பை உணர்தல் எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு இனிமையானது. நான் கஷ்டப்படுறதே எங்க அப்பா பார்ப்பார். நிச்சயமா எங்க அப்பா என்ன பண்ணுவாருங்க, அதுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு பலனையோ கொடுப்பார், எங்க அப்பா கொடுப்பார். அப்படி நினைக்கிறது எவ்வளோ இனிமையா இருக்கும் சரிங்களா, எவ்வளோ இனிமையானது. அவர் அமைதி அளிக்கும் போது யார் தொல்லை கொடுக்க முடியும்? என்ன பண்ணுவாரு, அவர் அமைதியை கொடுக்கும்போது, இங்க வரலைங்களா, சாரி ஃபாண்ட் மிஸ்டேக்னால வரல. அவர் அங்க அமைதியை அளிக்கும் போது யார் என்ன பண்ண முடியாது, தொல்லை கொடுக்க முடியாது. சரிங்களா, அப்போ பொறுமையா இருக்கணும். ரொம்ப கஷ்டம், பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா நிச்சயமா என்ன பண்ணலாம்னா, பிதாவாகி தேவன்ட்டு ஒரு ரிவார்டு என்ன பண்ணிக்கலாங்க, வாங்கிக்கலாம். பிரதர் டாபிக் என்னது இல்லை எனக்கு தெரியும். சோகமாக இருக்கும்போது சோதனை இருக்கும்போது என்ன வெகுமதி தான் சொன்னீங்க. இப்போ வரைக்கும் என்ன வரல, எது வரல, வெகுமதி வரலையே. என்ன வெகுமதி வாசிங்க.
வெகுமதி. வாசிங்க. சிலுவையின் கீழ் வராதவர்களே உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன இப்போ சொல்றாரு, உலக ஜனங்க அப்படியே வரார். எப்படி மேட்ச் பண்றாருன்னா, மகிழ்ச்சி உச்சத்தில் இருக்கிறாங்களா யாரு? உலக ஜனங்கள். எது? பொன் செல்வம் நிறைய சொத்துக்களை வச்சுட்டு பதவிகளை வச்சுட்டு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு சொல்றாரு, சிலுவையின் கீழ் வராதவர்களே உங்களுக்கு என்ன தெரியும்? வாசிங்க. இந்த தெய்வீக ஆறுதலின் இனிப்புகளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தெய்வீக ஆறுதலின் இனிப்புகளை முதல் டிரான்ஸ்லேஷன் பண்ணாதான் நமக்கு என்ன இனிப்பு தெரியுங்களா? புரிஞ்சுக்க. என்ன இனிப்பு? நமக்கு என்ன இனிப்பு? வேத மாடலுக்கு என்ன இனிப்பு? என்னது? பாடுகள்ங்கிறது ஒரு இனிப்பு. உண்மையாலே கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணுவோன்னா, பாடுகள் வரலைனாலே நம்ம எந்த பொசிஷன் எந்த ஜோனில் இருக்கிறோன்னு அர்த்தம். உண்மைதாங்க. நமக்கு பாடுகளே வரல, 1.5 மாசமா பாடுகள் வரலைன்னா நம்ம என்ன ஜோனில் இருக்கிறோம்? சேஃப் ஜோனா? உலகத்துக்குள்ளே இருந்தால் அது சேஃப் ஜோன். என்ன ஜோனில் இருக்கு? ஆவிக்குரிய விஷயத்துக்கு வாங்க. என்ன ஜோனுங்க? டேஞ்சர் ஜோனில் இருக்கிறோம். அப்போ தேவன்ட்ட என்ன கேட்கணும்? தேவனே ஒரு ஸ்வீட் கொடுங்க. என்னது? ஸ்வீட் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? பாடுகள் வரல அப்படின்னாலே வி ஆர் இன் டேஞ்சர் ஜோன். ஏதோ ஒரு பாடுகள் என்ன பண்ணுங்க வரும். நம்மளா பாடுகளை தேடி போய்க்கூடாது. அதையும் சொல்லிடுறேன். நம்மளா பாடுகள் என்ன பண்ணிக்கூடாதீங்க, தேடி போய்க்கூடாது. அப்போ பாருங்கள், இந்த தெய்வீக ஆறுதலின் இனிப்புகளை பற்றி உனக்கு அவர் எழுத உங்களுக்கு என்ன தெரியும்? வாசிங்க. வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் காயம்பட்ட ஆவிகளுக்கு அது கீலேயாத்தின் விலையேற பெற்ற தைலம். அப்போ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்கின்ற பொழுது நிறைய இனிப்புகளை வாங்கிட்டு காயம்பட்டிருக்கும் போது அங்க தேவன்கிட்ட ஒரு ஆறுதல் வரும். பார்த்தீங்களா? அது கிலியோத்தின் பிசின் தைலம். அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சிலுவையின் கீழ் வராதவர்களே உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த தேவனுடைய ஆறுதல் தெரியுமா? தேவனுடைய சமாதானம் தெரியுமா? தேவனுடைய வசனம் உங்களுக்கு வாழ்க்கையில் தூக்கி நிறுத்தும் போது அந்த மகிழ்ச்சி தெரியுமா? கர்த்தரை ருசி பார்க்க முடியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. இது ஒரு டிஃபரெண்டான ஒரு மகிழ்ச்சி. வாசிங்க. இரக்கமற்ற எதிரியால் கடினமாக அழுத்தப்படும் மயக்கமடைந்த ஆத்துமாக்களுக்கு இது தூண்டுதல் அளிக்கும் புத்துணர்ச்சியூட்டும் வரைவு. அப்போ நம்மளை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பிசின் தைலம், இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து சேர்க்கும். உண்மைக்காகவும் தெய்வ பக்திக்காகவும் போட்டியிடும் உன்னதமான போட்டியாளரின் காய்ச்சல் நிறைந்த நெற்றியில் ஒரு அன்பான கரத்தின் இதமான அரவணைப்பு. அது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுங்களா? அப்போ போராடி கிறிஸ்துவ நிமித்தம் போராடி ஒருவேளை முடியாம காய்ச்சலை படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். முடியல, காய்ச்சலை படுத்துட்டோம்னா தேவன் என்ன பண்ணுவாராமா? இப்போ நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னு சொல்லி நெத்தியில் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆறுதலுங்க. இப்போ ஒரு குழந்தை காய்ச்சல் அடிக்குதானா கவலைப்படாதம்மா, அந்த குழந்தையோட நெற்றியில் கை வைக்கும் போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு ஆறுதல். அந்த மாதிரி நம்ம அப்படி காய்ச்சல் வரும்போது தேவன் என்ன பண்ணுவாராம்மா? ஏன்னா அவருடைய பிள்ளைகளில் போன ஸ்லைடில் பார்த்த குழந்தைகளில் அவர் நெற்றியில் என்ன பண்ணுறாராம்மா? கை வைக்க. கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். உன் காய்ச்சல் என்ன ஆகும்? குணமாகும். உன் காயங்கள் குணமாகும். இதயமும் சதையும் ஏறக்குறைய தோல்வியடையும் போது பாருங்க, இதயம் சதையும் சொல்லணும். நம்முடைய மாம்சம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் அங்கே நொறுக்கப்பட்டு மாம்சம் ரொம்ப வேதனை அடையும் பொழுது ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நம்ம எண்ணுகின்ற பொழுது எதை மட்டும் இழக்கக்கூடாதாமா? நம்பிக்கை, அன்பு மற்றும் தைரியத்தின் மென்மையான கிசுகிசுப்பு. அது வந்து கிசுகிசுப்புன்னா யாரும் தவறா நினைச்சுக்கோண்டா, அது ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு வார்த்தை, அவ்வளோதான். சரிங்களா? அது என்னன்னா தேவனுடைய அன்பு. சரிங்களா? நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்கிற நம்ம தைரியம், அது நம்ம என்ன பண்ணோம்னா மீண்டும் நம்மளை தூக்கி நிறுத்தும். இது தெய்வீக ஆறுதல். இது என்ன ஆறுதலுங்களே? தெய்வீக ஆறுதல், குணப்படுத்துதல் அல்லது புத்துணர்ச்சி என்ற எந்த நற்குணத்தை கொண்டிருக்கும் ஒரே ஆறுதல் ராஜாவின் சேவையில் நாளின் சுமையையும் வெப்பத்தையும் உண்மையுடன் சுமக்கும் அந்த உன்னத ஆத்துமாக்களுக்கு மட்டுமே, யாருக்குமே கிடையாது. இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதமானவர்களுக்கு மட்டும்தான். புரியுங்களா? அதனால சொல்றேன், எப்படி
இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து வெளியே வந்தாரோ, நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான், அந்த மாதிரி நம்ம உலகத்திலேருந்து என்ன பண்ணிக்கிறோம், வெளியே வந்து. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆசீர்வாதம். சரி, அடுத்தது நம்ம 2 வசனம் கோட் பண்ணி தான் அந்த பாடத்துக்குள்ளே போனோம். ஒன்று சங்கீதம், இன்னொன்று வந்து யோபு. இவ்வளோ தூரம் படித்ததுலே நம்ம வேதாகமத்திலே ரொம்ப பொறுமையாக இருந்தவர் யாருங்க? யோபு தான். யோபுவின் பொறுமையை கண்டீர்களே. சரிங்களா? என்ன யோபுக்கு இந்த வசனம் நம்ம உள்ள போகலாம். சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 67 மற்றும் 71. 119 சங்கீதம் 67 வசனம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். பாருங்க, அந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கலாம். நான் உபத்திரப்படுவதற்கு முன் என்ன பண்ணியிருக்கிறேன், வழி தப்பி நடந்தேன். வழி தப்பி நடக்கிறதுனால தான் என்ன வருது, தேவன் உபத்திரம். எல்லாத்துக்கும் உபத்திரம் கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தப்பு பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் உபத்திரம் வருதா? இல்லை, அப்போ தேவன் அவங்களை கண்டுக்கல. நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் பெரிய உபத்திரம் வருது. ஏன் அப்படின்னா நம்ம காடோட கைடன்ஸில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? வாசிங்க. இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரப்படும் போது, வழி தப்பி நடக்கும் போது உங்களுடைய வார்த்தையை நான் என்ன பண்ணல, கவனிச்சு நடக்கல. ஆனால் இப்போ உபத்திரப்படும் போது நான் என்ன பண்ணுறேன், வார்த்தையை நான் கவனிச்சு. அதுக்கு தான் சொன்னது, நமக்கு சோகமா, கஷ்டமா, துன்பமா, வேதனையா எது வந்தாலும் நம்ம நேரம் எங்கே ஓடி வரோம். நீங்கள் ஒன்று தெரியுங்களா, நம்ம வாழ்க்கையில் சில பாபிலோனில் இருக்கும்போது, நான் சொல்கிறேன், ஃப்ராங்காகவே சொல்கிறேன், பாபிலோனில் இருக்கும்போது ஒரு கஷ்டம்னு வச்சுங்களேன், நேராக சர்ச்சுக்கு போய் கிடுகிடுன்னு ஓடி போய் ஜெபம் பண்ணுவோம். தெரியுங்களா? அது என்னமோ அந்த சர்ச்சில் போய் அந்த ஆல்டருக்கு முன்னாடி நின்று முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் தேவன் அப்படியே நமக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி ஒரு நம்பிக்கையில் ஓடுவோம். மிஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் சத்தியம் தெரியாது. சரிங்களா? சண்டேலாம் ஒரு பேச்சு கேட்கவே முடியாது, டென்ஷன் ஆகிரும். ஆனால் சத்தியம் தெரிஞ்ச பின்னாடி எப்படி ஒரு சுயாதீனம் வந்த பின்னாடி எப்படி மாறுதுன்னா, ஒரு சோகமாக கஷ்டம்னா முதல்ல இங்கேருந்து வெளியே போகிறோம். எப்படி இருக்கும்? அப்படியே சேஞ்ச் ஆகுது. சாத்தான் சும்மா சாதாரண கிடையாது, ரொம்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப நெருக்கடி அவன் என்ன பண்ணுறான்னா கொடுக்குறான். பாருங்கள், 119 அதிகாரம் வசனம் 71 வாசிப்போம். 119 சங்கீதம் 71 வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. என்னது? நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இல்லைன்னா வழி தப்பி எங்கேயாச்சும் போயிருப்பேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அதனால் என்னதுங்க, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எவ்வளோ இது பாருங்க. யோபு அதை தான் என்ன பண்ணாருங்க, கற்றுக்கொண்டார். சரிங்களா? யோபோட வாழ்க்கையில் வந்தது ஒன்று மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா போதுங்க. சரிங்களா? தேவனே காது எடுத்து காயில் வச்சுக்குவார். அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணிடுவோம், ஜபத்தாலேயே கஷ்டப்படுத்திடுவோம். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு கொப்பளம். என்ன பண்ணுவோம்? அப்போ ஆரம்பிச்சது தான் ஞானஸ்தான இடத்துலேருந்து தான், ஆண்டவரே நீங்கள் தான் பாருங்கள், இந்த கையில் வந்தது நீங்கள் தான், காலில் வந்தது நீங்கள் தான், மூக்கில் வந்தது நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான். என்ன பண்ணுவோம்? தேவனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரி இப்போ போ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட ஜபங்களை ஏறெடுப்போம். கரெக்டு தானேங்க? யோபு அப்படியே பண்ணிட்டு இருந்தார். நிர்வாணமாய் வந்தேன், என்னதுங்க, நிர்வாணியாக திரும்புகிறேன். என்னத்தை கொண்டு வந்தேன், என்னத்தை நான் கொண்டு போகிறேன். யோபுக்கு வந்தது ஒன்று, நம்ம கஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் யாரு. ஆனால் உண்மையாலே நம்மளாம் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி பிறந்துட்டோம். அவருடைய கிருபை, அவருடைய கிரேஸு, அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ண தெரியுங்களா, அப்படியே ஓடிட்டுருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ சகோதரர் சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு, அவர் இழந்தது தான். அது மட்டும் வாசிப்போம். அவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார். என்னதுங்க? அவர் சொத்துக்கள் அனைத்தையும் அவர் என்ன பண்ணாருங்க, இழந்தார். அவர் நேசித்த அவரது அனைத்து குழந்தைகளையும், அவரது மனைவியின் அன்பையும் விசுவாசத்தையும் இழந்தார். அப்புறங்க குழந்தைகளை இழந்தார். என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளாக ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தினவர் இவர். பலி செலுத்தியும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் என்ன ஆயிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. சரிங்களா? குழந்தைகளை இழந்தார், மனைவியை இழந்தார், அன்பை இழந்தார், விசுவாசத்தையும். ஒரு என்னன்னா, அவர் இதுக்கு இப்போ பெசாமி என்னை கொன்றுங்க, என்னை குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறீங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, அந்த சூழ்நிலைக்குள்ள போயிட்டார். கடைசியா அவர் புண் நோயால் தாக்கப்பட்டார். கொப்புளங்கள் தலை முதல் கால் வரை. பார்த்தீங்களா? புண் நோய், தலையிலேருந்து கால் வரைக்கும் புண்ணு. அது போக என்ன இருக்குங்க, கொப்பளங்கள். சரிங்களா?
அப்படி ஒரு மனுஷன் அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா வாழ்ந்துக்கிறார். யோசிச்சு பார்த்தா யோபு மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுவாரானா இல்லை. 2 பேர் தான் பைபிளில். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குரூசிஃபிகேஷன்னா அவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோபு தான். யோபு வந்து திருச்சபைக்கு அடையாளமாக இருப்பார், திரள் கூட்டத்துக்கு அடையாளமாக இருப்பார், உலக ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கார். அவர் குறித்து நிறைய பாடங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எல்லா விதமான ஜனங்களுக்கும் ஒரு பாடம். அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷம். சரிங்களா? அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்னா வாழ வேண்டும். கடைசி என்ன பாருங்க, வாசிங்க அதையும். அவரது 3 நண்பர்கள் அவரை பார்க்க வந்தனர். அவர்கள் உண்மையான ஆறுதல் அளிப்பவர்களாக இருப்பதற்கு பதிலாக அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாச்சு நம்மளை தேற்றுவாங்கன்னு நினைச்சா அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, இந்த பேரழிவுகளுக்கெல்லாம் அவருடைய சொந்த பாவங்களே காரணமாக, அதாவது காயப்பட்ட மனசு என்ன பண்றாங்க, அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கறது தலையிலிருந்து கால வரைக்கும் எல்லாமே இதா இருக்கு, கொஞ்சம் காயம் கம்மியா இருக்கு எங்க, இருதயத்தில். அதையும் என்ன பண்ணிடலாம் அந்த இருதயத்தில். ஏன்னா ஏற்கனவே காயம் இருக்கு, மனைவி திட்டினது, குழந்தைகள் இழந்தது, கொஞ்சம் அந்த இருதயத்தில் கொஞ்சம் கேப் இருக்கு, அதையும் காயப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த கேப்பையும் என்ன பண்ணிடுறான்னா சாத்தான் தானே, அவன் பண்ணுற வேலை தானே, அதையும் ஃபில்லப் பண்ணுறான். அப்போ தலையிலிருந்து கால் வரைக்கும் இருதயம் ஃபுல்லாக காயம். அவருடைய சொந்த பாவங்களே காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதன் மூலம் அவருடைய துயரங்களை அதிகரித்தனர். எப்படி இருக்கும், நீ இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா, நீ தான். எப்படி இருக்கும் அவருக்கு, எவ்வளோ விளக்கங்கள் கொடுத்தார். கால் இல்லாதவங்களுக்கு நான் காலாக இருந்தேன், கை இல்லாதவங்களுக்கு நான் கையாக இருந்தேன். இவ்வளோ நன்மை, எவ்வளவு நன்மை, எவ்வளோ பலிகள், தேவன் மேலே எவ்வளோ விசுவாசம், எவ்வளோ கஷ்டம். வாசிங்க. அவனது அனுபவங்கள் நிச்சயமாக இறைவனின் தண்டனைகளாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவன் துரோகம் செய்தான். நிச்சயமாகவே ஏழை யோபு துன்பப்பட்டிருப்பார். என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தேவனுடைய தண்டனை, நீ ஏமாத்திட்ட, நீ துன்பப்படுத்திட்ட அப்படிங்கிறார். ஆனால் யோபுவோடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு? யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் என்னதுங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். வேற என்ன வேணும்? கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கும். அப்போ யோபுக்கு என்ன நடந்துச்சு? வாசிங்க கடைசியா. தம்மை குற்றஞ்சாட்டியவர்களை கடிந்து கொண்டு பலி செலுத்தும்படி அவர்களை கட்டளையிட்டு அவர்களுடைய குற்றங்கள் கவனிக்கப்படாமல் இருக்கும்படி அவர்களுக்காக ஜெபிக்கும்படி யோபுக்கு கட்டளையிட்டார். என்னன்னா குற்றம் சாட்டுறவங்களுக்காகவே என்ன பண்றாருங்க, சரி பரவாயில்லன்னு சொல்லி ஜெபம் செய்யறார். நல்ல ஒரு மைண்டு. கடைசியா நினைச்சு இறுதியில் அவர் முன்பை விட ஏராளமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். இறுதியில் முன்பை விட ஏராளமாக என்ன பண்ணிருக்காருங்க, ஆசீர்வாதம். துயரத்தின் ஆழத்தில் இருந்தார், மிகவும் ஆழத்தில் இருந்தார். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஆழத்துக்கு கீழே தான் போயிட்டே இருந்தார். ஒவ்வொன்று இழந்து 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 ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டார். கடைசியில் எல்லாரும் அந்த உபத்திரம் வந்து உணர்ந்த பின்பாக, இதோ நான் நீசன், என் வாய் என்ன பண்ணுறேன், பொத்திக்கிறேன். இவ்வளோதான் சிம்பிள். ஆனால் இந்த வாயை பொத்திக்கிறேன்னு சொல்கிறக்குள்ள பட்டாத கஷ்டம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டு. ஏன்னா யோபு கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட், புரிஞ்சுங்களா, கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரை, அது தேடி கண்டுபிடிச்சி அந்த கரையை கூட தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, எடுத்துட்டார். தேவன் நம்மளை பார்க்கும்போது நம்மகிட்ட சின்ன கரையாக இருக்கும். எப்படி இருக்கு, தேடி கண்டுபிடிக்கணும் ஏதாச்சும் கரை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது. கரெக்டு தானே? நம்ம எனக்கு கரை இல்லைன்னு சொன்னாலும் அப்போவே என்ன ஆயிடுவோம், பாவி ஆயிடுவோம். நம்ம வந்து ஏதோ சொன்னோம் பார்த்தியா, ஏதோ கிருபையில் என்ன பண்ணுறோம், நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம், அவ்வளோதான். அப்போ எவ்வளோ தூரம் துயரத்தின் ஆழத்தில் போகிறோமோ அது தேவன் தான் எனக்கு கொடுக்குறார். நிச்சயமாக என் கனிகளை காட்டுவேன், நிச்சயமாக நான் பொறுமையாக இருப்பேன். இது எனக்கு மட்டும்தான் அது கிடைக்கின்ற கிளையத்தின் பிசின் தைலம். தேவன் என்னை அரவணைப்பார், தேவன் என்னை தொடுவார், தேவன் என்னை தூக்குவார், அவர் என்னை தகப்பன் போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சாரோ இந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய துயரத்தின் ஆழத்தில் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறாருங்க, ஒரு மகிழ்ச்சியின்
உச்சத்தில் கொண்டு போய் அவர் என்ன பண்ணுறாராமா வைக்கிறாருன்னு சொல்லி என்பதை இந்த பாடத்தின் மூலமாக தெளிவாக பார்த்துள்ளோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமீன். இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இந்த சத்திய பாடத்தை தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொள்ளலாம். இந்த சத்திய பாடத்தை தொகுத்து நமக்கு தந்த நம்முடைய அன்பு சகோதரருக்கு நம்முடைய அனுதின ஜெபங்களில் நாம் அவருக்காக ஜெபிப்போம். இந்த நாளுக்குண்டான இறைவின் இனிய கீதங்களை நம்முடைய அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்கள் வாசிப்பார். இந்த நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்களை வாசிக்க கேட்போம். நாள் பிப்ரவரி 6ஆம் தேதி. வசனம்: பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவர்களையே நாடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதற்கான விளக்கம்: புதிய சிந்தை மேலானவர்களை நோக்கி பார்க்க, மாம்ச சிந்தை கீழானவைகளையும் தாழ்மையானவர்களையும் பூமிக்குறைகளையும் நாடும். கர்த்தருக்குள் பிரதிஷ்டை பண்ணினவர்களும் கூட தங்களுடைய வழிகள் யாவற்றையும் திரும்ப திரும்ப சீர்திருத்தி பரத்திற்குரிய மேன்மையான காரியங்களிலே முழு மனதோடும் இடைவிடாமல் அதன் மேலே நோக்கமாக இருக்க வேண்டும். தேவ வழியில் இருந்து சற்று விலகினாலும் பரத்துக்குரிய மேன்மையான நன்மைகளை விட்டுவிட்டு பூமிக்குரிய ஆசை பேராசை இவைகளில் வளர்ந்து பெருகினால் புதிய மனுஷன் பழைய சுபாவமுடையவனாகிய தேவ அன்பை இழந்து மறுபடியும் புதுப்பிக்கக்கூடாத ஒரு நிலைமைக்கு போய்விடுவான். சற்று அயர்ந்தாலும் கூட மிகப்பெரிய தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய நிலைமை உண்டாகும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புக்கு பாத்திரங்களாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஓட்டத்திலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாகி பொறுமையோடு ஓடினால் நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் பரலோக இடத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதே ஆமை. அறிவிப்புகள்: ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் பார்த்து வருகிற யோபுவின் சத்திய பாடம் இந்த வாரமும் குறித்த நேரத்தில் நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளுக்குண்டான இந்த நாளிலும் இந்த முடிவு பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 110 மனித அன்பு மாறி போகும் என்ற பாடலை அனைவரும் நாம் பாடுவோம்.
இந்த நாளிலும் இந்த வேத பாட கொடுகைக்கு முடிவு ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் மகேஷ் அவர்கள் நம்மிடத்திலே ஜெபிப்பார். அத்தோடு தேவன் நமக்கு தருகிற அந்த நிறைவான சமாதானத்தோடு இந்த கூடுகை நிறைவு பெறும். ஜெபம் செய்வோம். தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவனாகிய கர்த்தாவே, ஒருவருக்கே கனத்தையும் மகிமையும் துதியும் ஏறெடுக்கிறோம் தெய்வமே. இன்றைய நாளில் கூட உமது அடியார்களாய் இந்த இடத்துல நாங்கள் கூடி உடைய சத்திய வாதத்தை நீர் கேட்க செய்த நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் எங்கள் மேல் வைத்த அளவற்ற கிருபையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் தெய்வமே. அப்பா, சோகத்தின் அமைச்சகம் என்ற தலைப்பிலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எவ்வளோ அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல வேளையில் நாங்கள் ஆண்டவரே சோகத்தின் ஆழத்தில் இருந்திருக்கிறோம். ஆனால் எங்களை மகிழ்ச்சியின் உச்சத்தில் நீர் கொண்டு செல்வதற்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு முன்னேறி தொடர்ந்து ஓடி இந்த ஜீவ வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த காரியங்களெல்லாம் நாங்கள் படித்து அதை வெற்றி கொண்டு ஜெயித்து தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டியது எல்லா வித கிருபையில நீர் தரும்படியாக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவனே, இன்றைய நாளில் கூட நம்முடைய சத்திய பாடத்தை எங்களுக்கு எடுத்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் மென்மேலும் அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபையினால் நிரப்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் வந்த சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் கீலேயாத்தின் பிசின் தைலமாக இருந்து அவர் இருதயத்தை ஆற்றட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தின் காரியங்களை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்படியாக இந்த ஓட்டத்தில் ஓடி நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியான எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டியதான பரலோக ஞானத்தையும் நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தும்படியாய் இந்த இரட்சபத்தை எல்லாம் உம்முடைய குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.